தொடர்ந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமலாக்கத்துறை, சிபிஐ என யாரை வேண்டுமானாலும் அனுப்புங்கள், எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. அழுத்தம் கொடுத்து பணிய வைக்க வேற ஆளை பாருங்க, நாங்க பார்க்காத மிசாவா ரைடா என்றும் மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி கேள்வி. என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். திமுகவினரே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதால் அவர்கள் மீது முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை. தமிழகத்தில் எது கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மட்டும் சகஜமாக கிடைக்கிறது என இபிஎஸ் சாடல். தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. போதை நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்துவிடும். பல முறை எச்சரிக்கை விட்டோம், அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா இந்த போதை பொருள் அதிகமாக விற்பதே திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான். உண்மைதானே? பழனிசாமி போல் நாங்கள் கோடைகள் அல்ல, உயிரே போனாலும் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். மத்திய அரசிடம் திட்டங்களை கேட்டு பெற முடியாத துணிச்சல் இல்லாத துரோகி எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் ஆவேசம். மும்மொழி கொள்கை எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ஆனா நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்ல. ஆட்சிகள்ல, பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்னை துரோகி என்று சொல்லும் மு.க.ஸ்டாலின் தான் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறார். திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மதுரைக்கு வரும் பிரதமரிடம் மதுரை கோவைக்கான மெட்ரோ திட்டத்தை ஏன் நிறுத்தினீர்கள் என கேளுங்கள். திமுகவை சீண்டினால் தமிழ்நாடே பதிலடி கொடுக்கும் என்றும் திமுக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் 2.20 கோடி குடும்பங்களுக்கு மொத்தமாக 11,06,000 கோடி ரூபாய் இழப்பு. திமுக ஆட்சியில் சராசரியாக ஒரு வீட்டுக்கு 5,30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிமுக சார்பில் அறிக்கை வெளியீடு. திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. 117 ஆண்கள், 117 பெண்கள் என 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். காரைக்குடியில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். வீரப்பன் மகள் வித்யாராணி மேட்டூர் தொகுதியிலும், இடும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யத்திலும், கார்த்திகேயன் பல்லாவரம் தொகுதியிலும் போட்டி. திமுகவை விரட்டிவிட்டு அதிமுகவை தேர்வு செய்வது பேயை விவாகரத்து செய்துவிட்டு பிசாசை கரம் பிடிப்பது போன்றது. 2 பேரும் ஒரே இடத்தில் எப்படி திருடுவது என பயிற்சி பெற்றவர்கள் என்றும் சீமான் கடும் தாக்கு. கச்சத்தீவை இலங்கைக்கு வாரி கொடுத்தது காங்கிரஸ், அதை வேடிக்கை பார்த்தது திமுக. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்கிறது காங்கிரஸ். ஏன் என்று கேட்க இங்கு ஆளில்லை என்றும் சீமான் ஆவேசம்.
இது ரசிகர் கூட்டம் அல்ல, லட்சிய கூட்டம். நாம் தமிழர் கட்சி மக்களை வைத்து பிழைப்பு நடத்த தொடங்கப்பட்டது அல்ல, மக்களுக்காக உழைக்க உருவாக்கப்பட்ட கட்சி என்றும் சீமான் பேச்சு. திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் நாட்டுப்புற பாடல் பாடிய ஓட்டு கேட்ட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். கைதட்டியும் விசிலடித்தும் தொண்டர்கள் உற்சாகம். ரெண்டு தாரம் அடி மசாலா சாமானும் தாரம் என் மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா சாமானு வேணாம், மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். இன்று முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறது திமுக. முதல் நாளான இன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை. விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்செல்வன். தனது தந்தை போன்ற மூத்தவர்களுக்கு அதிமுகவில் மரியாதை இல்லை எனவும் குற்றச்சாட்டு. நடப்பாண்டில் நடக்கும் IPL கிரிக்கெட் போட்டியில் மகேந்திர சிங் தோனி விளையாடுவார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் விஸ்வநாதன் அறிவிப்பு. கிரிக்கெட் மைதானத்தில் விசில் அடிக்க தடை விதித்தது குறித்த கேள்விக்கு கருத்து கூற விரும்பவில்லை என நழுவர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் திருவிழா தேரோட்டத்தில் கூட்ட நெரிசல். மயக்கமடைந்தவர்களை மீட்டு தோளில் சுமந்தபடி காப்பாற்றிய போலீசார். கைக்குழந்தை பால் குடிக்கவில்லை என்பதற்காக பள்ளிவாசலுக்கு சென்று மந்திரிக்க சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. குழந்தையின் தாயாரிடம் தவறாக நடந்து கொண்ட அஜ்ரத் பணியாளரை கைது செய்த போலீசார். புதுக்கோட்டையில் ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 9 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகளை கண்டறிய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட SP அபிஷேக் குப்தா பேட்டி. கிருஷ்ணகிரி அருகே அங்காளம்மன் கோயில் திருவிழாவில் இருதரப்பினர் மோதல். பட்டாக்கத்தியால் தாக்கும் காட்சி இணையத்தில் வைரலான நிலையில் 7 பேர் அதிரடி கைது. மதுராந்தகம் அருகே அதிவேகமாக சென்ற 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. இருசக்கர வாகன ஓட்டிகள் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாப பலி. உடுமலைப்பேட்டை அருகே காட்டு யானை தாக்கியதில் மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் பரிதாப பலி. காப்பாற்ற வந்த மூதாட்டியையும் தாக்கிய நிலையில் பொதுமக்கள் அச்சம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உப்புலோடு ஏற்றி வந்த லாரி திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்து. நெஞ்சை பதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு. தேனி மாவட்டம் போடி நகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 10 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குப்பை கிடங்கில் நேற்று மாலை முதல் தீப்பற்றி எரிந்த நிலையில் சுற்றுப்பகுதி முழுவதும் புகை மூட்டம். மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டி வரை இயக்கப்படும் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற பழமை வாய்ந்த மலை ரயிலில் பயண கட்டணம் 5% உயர்வு. முதல் வகுப்பு கட்டணம் 600 630 ரூபாயாகவும் முன்பதிவில்லா கட்டணம் 520 550 ரூபாயாக உயரும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேலும் வலுப்பெறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தியா வருகை தந்த பிரேசில் அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பு இரவு விருந்து. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்பு. இந்தியாவும் பிரேசிலும் உலகின் 2 பெரிய ஜனநாயக நாடுகளாக ஒன்றிணைந்து நிற்கின்றன. எந்த குழந்தையும் பசியுடன் தூங்காத உலகத்தை நோக்கி உலகளாவிய முன்னணி குரல்களாக இந்தியா நிற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. இந்தியா பிரேசிலிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் வர்த்தக ஒப்பந்தம். முக்கிய கனிமங்கள் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்றும் பிரேசில் அதிபருடனான சந்திப்புக்கு பிறகு மோடி அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி துறையில் இந்தியா வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ பெருமிதம். நண்பர் மோடியுடன் பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் குறித்து முக்கிய பேச்சு நடத்தியதாகவும் தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காமின் ஹம்பத்ரியில் நள்ளிரவில் வீட்டில் பயங்கர தீ விபத்து. அருகிலிருந்த மாட்டுத் தொழுவத்துக்கும் தீ பரவியதால் பரபரப்பு. உலக நாடுகளுக்கு நேற்று விதித்த 10% வரியை 15% உயர்த்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். முன்பு விதித்திருந்த இமாலய வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்த நிலையில் டிரம்ப் அதிரடி நடவடிக்கை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். போட்டி அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு தொடக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.